அனைவருக்கும் வணக்கம். சுட்டி என்று அழைக்கப்படும் மவுஸை திறம்பட பயன்படுத்துவது எப்படி என்பதை விளையாட்டு முறையில் கற்றுக்கொள்ள உதவும் இணையதளத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோமா? வாருங்கள். உங்களுடைய கூகுள் தேடுபொறியில் மவுஸ் ஹவுஸ் என்று தட்டச்சு செய்து என்டர் கீயை கிளிக் செய்யவும். முதலில் தோன்றும் இந்த mousepractice.com என்ற லிங்கை கிளிக் செய்தால் mousepractice.com என்ற இணையதளத்திற்கு செல்லும். இங்கே மாணவர்களுக்கு மவுஸ் எனப்படும் சுட்டியினை பயன்படுத்தும் திறன்கள் விளையாட்டு முறையில் மகிழ்ச்சியுடன் பயிற்சி மேற்கொள்ள உதவும் இணையதளம் ஆகும். இதில் கொடுக்கப்பட்டுள்ள விளையாட்டுக்கள் மவுஸினுடைய ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், டிராக் அண்ட் டிராப் போன்ற செயல்பாடுகளை திறம்பட செய்வதற்கு உதவி புரியும். இங்கே நீங்கள் திரையில் காணும் விளையாட்டுகளில் நான் இந்த ஸ்டார் கிளைம்பர் என்ற விளையாட்டை கிளிக் செய்து ஓப்பன் செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிளைம்பர் அப்படின்னு இங்கே கிளிக் ஆகிறது. ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஏணியில் விளையாடும் இந்த பொம்மையை நம்ம மவுஸை நகர்த்தி அதனுடைய ஏறும் ஏணியை எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டே செல்ல வேண்டும். இதில் சேட்டலைட் மீது பட்டுவிட்டால் நாம் விளையாட்டில் தோல்வியுற்றவர் ஆகும். எனவே நாம் மீண்டும் முயற்சி செய்ய ட்ரை அகைனை அழுத்தினால் மறுபடியும் இந்த ஏணியில் ஏறும். இதில் மாணவர்கள் சுட்டியினை தேவையான இடத்தில் தொட்டு இந்த ஸ்டார்களை பிடித்து கொண்டே மேல் நோக்கி செல்லும் பொழுது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதை பயிற்சி பெறுவதற்காக உள்ள விளையாட்டு இது. இதில் சுட்டியை நாம் விரும்பிய இடத்தில் வைப்பதற்கான பயிற்சி. அடுத்ததாக ஒரு விளையாட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், சிக்கன் பிளாஸ்ட் என்று ஒரு விளையாட்டு இருக்கிறது. இதில் உள்ள பிளே என்ற பொத்தானை நான் அழுத்துகிறேன். விடுபட்ட எழுத்தை நாம் இந்த முட்டையை கொண்டு அடிக்க வேண்டும். இங்கே நான் சி என்பதை விடையாக தேர்வு செய்து, இப்போ பாருங்கள், இந்த முட்டையை மவுஸினுடைய இடது சுட்டியை பிடித்து அழுத்தியவாறே விடுதல் வேண்டும். இப்படி அடித்தால் நாம் வெற்றி பெற்றவர் ஆவோம். மிகவும் மகிழ்ச்சியான விளையாட்டு இது. ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் செய்தால் மீண்டும் மீண்டும் இதே விளையாட்டை நாம் வெவ்வேறு எழுத்துக்களுக்கு விளையாடலாம். பல விளையாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கும். நாம் தொடர்ச்சியுடன் விளையாடலாம். இந்த விளையாட்டு இந்த டிராக் அண்ட் டிராப் ஸ்கில்லை டெவலப் செய்வதற்காக உள்ளது ஆகும். சரி, பாருங்கள், அடுத்து ஒரு விளையாட்டை நாம் பார்க்கலாம். ட்ரா த ஹில் என்ற இந்த விளையாட்டை நான் இப்பொழுது ஓப்பன் செய்து கொள்கிறேன். இது மாணவர்களுக்கு சுட்டியை அழுத்தியவாறே ஒரு கோட்டினை வரைவது எப்படி என்ற பயிற்சியை அளிப்பதற்காக உள்ளது. தற்பொழுது இந்த நகரும் இந்த காரினுடைய பாதையினை நாம் வரைய வேண்டும். அதற்கு இங்கே தோன்றும் இந்த திரையில் நாம் மவுஸினை லெஃப்ட் கிளிக் அழுத்தியவாறே அப்படியே இந்த பென்சிலில் கோடு போட்டே போனால் இந்த கார் அது மேலே அப்படியே ட்ராவல் ஆகி வரும். இது எதுலையாவது மோதிருச்சு அப்படின்னா நாம் இந்த விளையாட்டில் மீண்டும் விளையாட வேண்டியிருக்கும். தற்பொழுது பாருங்கள், இது மோதி அப்படியே நின்றுவிடும். ஸோ மிக நேர்த்தியாக மவுஸை பயன்படுத்தி கோடு வரைதல், கண்டினியூவாக லெஃப்ட் கிளிக் அழுத்தி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ண இந்த கேமானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இதில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அதில் மாணவர்களுக்கு எந்த திறன் மிக அதிகமாக தேவைப்படும் என்பதை ஆசிரியர்கள் முடிவு செய்து அதற்கு பயிற்சி அளித்தால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் சுட்டியினை பயன்படுத்த கற்றுக்கொள்வர். நன்றி, வணக்கம்.